அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய சில நடவடிக்கைகளின் காரணமாக என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய போராட்டங்கள் மக்களுக்கு மத்தியில் வெடித்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுடைய முக்கியமான சிட்டிகளில் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது, எதற்காக வேண்டி இந்த போராட்டம், டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கையின் காரணமாக முழு உலகத்திலும் எப்படியாப்பட்ட கண்டனங்கள் எழுந்திருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலகம் ஒரு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எதிர்பாராத பல விடயங்கள் நடப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தால் ஆயுதம் ரீதியாக நாடுகளுக்கிடையில் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் பிஸ்னஸ் ரீதியாக வணிக ரீதியான போர்கள் நாடுகளுக்கிடையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய வரிகளை டெக்ஸ்களை உயர்த்திருக்கிறாரு. இதன் காரணமாக முழு உலகத்திலும் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்குது. இந்த டொனால்ட் ட்ரம்புடைய செயற்பாடுகளின் காரணமாக சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளால நுழைய போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கண்டா, 1930 இது போன்ற ஒரு விடயம் ஏற்பட்டதின் காரணமாகத்தான் உலக மகா யுத்தம் ஏற்பட்டது. இதே போல இந்த டொனால்ட் ட்ரம்புடைய சில நடவடிக்கைகளின் காரணமாக உலகம் 3வது ஒரு உலக மகா யுத்தத்தை சந்திக்க போகிறது. உலக நாடுகளுடைய வரி விகிதாசாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் அதிகரிச்சிருக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் தயார் செய்யப்படக்கூடிய எத்தனையோ பொருட்கள் உலகத்தில் வேற நாடுகளில் மேனுஃபேக்சர் செய்யப்படுது. இதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவடையுது. அதனால நான் ஒவ்வொரு நாடுகளுடைய வரியுடைய அளவை அதிகரிக்க செய்திருக்கிறேன். இந்த அதிகரிப்பின் காரணமாக அவர்கள் அந்த பொருட்களை மேனுஃபேக்சர் செய்ய மாட்டார்கள். அதனால உள்நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் எந்தெந்த நாடுகளுக்கு வரியை அதிகரிக்க செஞ்சிருக்கிறாரோ அந்த நாடுகளுடைய லிஸ்ட் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிலிக்கு 10%, இந்தியாவுக்கு 26%, இஸ்ரேலுக்கு 17% அதிகரிச்சிருந்தார். தற்போதைய செய்தி அடிப்படையில் இஸ்ரேலுடைய அந்த வரியை அவர் முற்றாக நீக்கியிருப்பதாகவும் செய்தி வெளியாக இருக்கிறது. பிரேசிலுக்கு 10%, சைனாவுக்கு 34%, ஜப்பானுக்கு 24%, டர்க்கிக்கு 10%, தாய்வானுக்கு 32%, வியட்நாமுக்கு 46%, பாகிஸ்தானுக்கு 29%, தாய்லாந்துக்கு 36%, ஆஸ்திரேலியாவுக்கு 10%, மலேசியாவுக்கு 24%, கொலம்பியாவுக்கு 10%, ஸ்ரீலங்காவுக்கு 44%, சிங்கப்பூருக்கு 10%, இந்தோனேஷியாவுக்கு 32%, கம்போடியாவுக்கு 49%, பிலிப்பைன்ஸுக்கு 17%, சுவிட்சர்லாந்துக்கு 31%, பங்களாதேஷுக்கு 37%, சவுத் கொரியாவுக்கு 25%, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 30%, யூகேக்கு 10%, யூரோப் யூனியனுக்கு 20% வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் அதிகரித்திருக்கிறார். அப்படின்னா உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு 44% அதிகமாக உயர்த்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவுடைய ஒரு பொருள் அமெரிக்காவில் $1 விற்கப்படுகிறது என்றால் இதற்கு பிறகு அது 44% அதிகரிக்கப்பட்டு தான் அமெரிக்காவில் விற்கப்படும். $1 வாங்கி கொண்டிருந்த சாமான் 44% அதிகரிக்கப்பட்டு அது அமெரிக்காவில் விற்கப்படும் பட்சத்தில் அந்த பொருட்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாருமே வாங்க மாட்டார்கள். காரணம் என்ன? விலை அதிகரிப்பின் காரணமாக. இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளூர்ல அமெரிக்காவில் யாராவது ஒருவர் அந்த பொருட்களை $1 விற்றால் அந்த பொருளை தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் வாங்குவார்கள். இதுதான் டொனால்ட் ட்ரம்புடைய ஏமாக இருக்குது, நோக்கமாக இருக்குது. அப்ப வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வரும் பொழுது டெக்ஸுடைய அளவு அதிகரிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அந்த பொருட்களை அமெரிக்காவில் யாரும் வாங்க மாட்டார்கள். அதற்கு பகரமாக உள்ளூர்ல அதே பொருட்கள் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு மிக குறைந்த விலையிலே
கொடுக்கப்படும், மக்கள் இதை வாங்க ஆரம்பிப்பார்கள், இதன் காரணமாக அமெரிக்கர்களுக்கு தான் அதிக பலன் கிடைக்கும் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இந்த டொனால்ட் ட்ரம்புடைய கருத்து முட்டாள்தனமானது என்பதாக உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிபுணர்கள் எல்லாம் கூறுறாங்க. இதே போல ஒரு யோசனை தான் 1930 வருடம் நடைமுறைக்கு வந்து இதனுடைய பிரதிபலிப்பு உலக மகா யுத்தமாக மாறியது. இதே போல அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புடைய இந்த சில நடவடிக்கைகளின் காரணமாக உலக மகா யுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்வதாக கூறுகிறார். ஆனால் இந்த டெக்ஸ் அதிகரிப்பின் காரணமாக முதலாவதாக பாதிக்கப்படுறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தான். காரணம் என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து மேனுஃபேக்சர் செய்யப்படக்கூடிய போன்கள் அல்லது பொருட்கள் அதிக விலைக்கு அமெரிக்காவிலே விற்பனை செய்யப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களில் ஊழியம் புரிவது, வேலை செய்யறதும் அமெரிக்கர்கள் தான். விலைவாசி அமெரிக்காவில் அதிகம் ஏற்படுவதன் காரணமாக மக்கள் அந்த சாமான்களை வாங்காம அப்படியே புறக்கணித்து விடுவார்கள். இதன் காரணமாக அந்த கம்பெனிகளுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். இதன் காரணமாக பாதிக்கப்படுவது யார்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தான். வெளிநாட்டிலிருந்து மேனுஃபேக்சர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளால வரும் பொழுது அதை சில கம்பெனிகள் தான் பொறுப்பெடுத்து அமெரிக்கா முழுக்க அந்த சாமான்களை போடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் பொழுது மக்கள் யாருமே அதை வாங்காமல் அப்படியே மறுத்து விடுவார்கள். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்களுடைய வேலை வாய்ப்புகள் இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எப்படின்னா, அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை சில கம்பெனிகள் பொறுப்பெடுத்து அமெரிக்காவில் அதை அவர்கள் விற்பனை செய்வார்கள். இந்த பொருட்களுடைய விலை அதிகமாக இருப்பதன் காரணமாக மக்கள் அதை வாங்க மாட்டார்கள். இதனால் அந்த கம்பெனிக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். நஷ்டம் ஏற்பட்டால் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அமெரிக்கர்களுக்கு தான் பெரும் பாதிப்பு ஏற்படும். அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் கடைசியில் என்ன செய்வார்கள்? இந்த பொருட்களை யாரும் வாங்க மறுத்ததின் காரணமாக கடைசியில் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். இதனால தான் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய யோசனை ஒரு முட்டாள்தனமான யோசனை என்பதாக உலக நாடுகளுடைய நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் ஏதாவது பிற நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா என்று பார்த்தால், சைனாவுக்கு எப்படி 34% வரியை அமெரிக்கா உயர்த்திருக்கிறதோ இதே போல சைனாவும் அமெரிக்காவுக்கு 34% வரியை உயர்த்தி அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. இதே போல ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க போவதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சில நாடுகள் பேச்சுவார்த்தையை விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சில நடவடிக்கைகளின் காரணமாக அமெரிக்காவுக்குள்ளால பெரும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பாதைக்கு வந்து, குறிப்பாக வாஷிங்டன் டிசி, நியூயார்க், சிகாகோ, போஸ்டன், லாஸ் ஏஞ்சலஸ் பகுதிகளில் பெரும் மக்கள் கூட்டம் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்குள்ளால டொனால்ட் ட்ரம்ப் சர்வாதிகார ஆட்சியை செய்வதாக மக்கள் போராட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர் ஜனாதிபதி ஆனதிலிருந்து சில பல காரசாரமான விடயங்களை செய்து வருவது நமக்கு தெரிந்த விடயம்தான். இந்த அடிப்படையில் தான் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது இந்த டெக்ஸுடைய முறையையும் அறிமுகப்படுத்தி இன்றைய தினத்திலிருந்து, அதாவது இன்றைய புதன்கிழமையிலிருந்து அது அமுலுக்கு வரும் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் கண்ணியமானவர்களே, இது மக்களுக்கு ஜீரணிக்கல்ல. அதனால அமெரிக்காவுடைய முக்கியமான சிட்டிகளில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் பெரும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.